வணக்கம். ஆர்க் வெல்டிங், வெல்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் மற்றும் அதன் துளை கருவிகள் பற்றிய இந்த அமர்வுக்கு வரவேற்கிறோம். இந்த அமர்வை இப்போது ஆரம்பிக்கலாம். இப்போது நாம் இந்த அமர்வின் நோக்கங்களை தெரிந்து கொள்வோம். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் பின்வரும் திறன்களை பெறுவீர்கள். ஆர்க் வெல்டிங்கின் பார்ட்ஸ்களை குறிப்பிடுதல், வெல்டிங் டிரான்ஸ்ஃபார்மர்களின் அம்சங்களை குறிப்பிடுதல், பல்வேறு வெல்டிங் ஆக்சசரிஸை பட்டியலிடுதல். இப்போது ஆர்க் வெல்டிங் செயல்முறையை புரிந்து கொள்வோம். ஆர்க் வெல்டிங் செயல்முறையில் வெப்பத்தின் மூலாதாரம் மின்சாரமாகும். உயர் ஆம்பியர், குறைந்த வோல்டேஜ். சக்தி மூலாதாரமாக உள்ள ஆர்க் வெல்டிங் மெஷினில் இந்த வெப்பம் வழங்கப்படுகிறது. வெல்டிங் மெஷின்களுக்கான சக்தி மூலாதாரம் பின்வருவனவாகும்: டைரக்ட் கரண்ட் டிசி, ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஏசி. இந்த உபகரணம் இவற்றுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆர்க் வெல்டிங்கிற்கு ஏசி அல்லது டிசி சப்ளை வழங்க, மெயின் சப்ளையின் உயர் வோல்டேஜை ஏசி, ஆர்க் வெல்டிங்கிற்கு ஏற்ற குறைந்த வோல்டேஜ் அதிக கரண்டாக மாற்ற ஏசி அல்லது டிசி. பயன்பாட்டின் அடிப்படையில் ஆர்க் வெல்டிங் செய்யும்போது தேவையான பவர் சோர்ஸ் சப்ளைக்கு வோல்டேஜை கட்டுப்படுத்த மற்றும் சரி செய்ய. அடுத்து பொலாரிட்டி மற்றும் அது வெல்டிங் செயல்முறைக்கு எவ்வாறு உதவுகிறது என்பதை பற்றி அறிந்து கொள்வோம். முக்கிய வகையான பொலாரிட்டிகள்: டைரக்ட் கரண்ட் நேரடி பொலாரிட்டி, டைரக்ட் கரண்ட் ரிவர்ஸ் பொலாரிட்டி. ஆல்டர்னேட்டிங் கரண்டில் பொலாரிட்டி தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது, இதனால் அதை கருத்தில் கொள்ள முடியாது. டிசி நேரடி பொலாரிட்டியில் எலக்ட்ரோட் நெகட்டிவாகவும் பனிப்பகுதி பாசிட்டிவாகவும் இருக்கும். இந்த வெல்டிங் வேகமான எலக்ட்ரோட் உருகுதல் மற்றும் படிமான் விகித விளைவை ஏற்படுத்தும். பொதுவாக டிசி ரிவர்ஸ் போலாரிட்டியில் எலக்ட்ரோட் பாசிட்டிவாகவும் பனிப்பகுதி நெகட்டிவாகவும் இருக்கும். இந்த வகை பொலாரிட்டியில் வெல்டிங் ஆழமாக ஊடுருவி செல்கிறது. இப்போது ஒரு ஏசி வெல்டிங் டிரான்ஸ்ஃபார்மரின் செயல்பாட்டை பற்றி அறிந்து கொள்வோம். ஏசி வெல்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் என்பது ஒரு தாழ்வடுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் ஆகும். இது உயர் மின்னழுத்தம் குறைந்த ஆம்பியரேஜ் ஏசி விநியோகத்தை குறைந்த மின்னழுத்த உயர் ஆம்பியரேஜ் ஏசி விநியோகமாக மாற்றுகிறது. இது ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் ஆகும். இது சப்ளை வோல்டேஜ் 220 அல்லது 440 வோல்டேஜை வெல்டிங் சப்ளை வோல்டேஜாக திறந்த சர்க்யூட் வோல்டேஜ் 40 மற்றும் 100 வோல்ட்களுக்கு இடையில் மாற்றுகிறது. ஒரு வெல்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் குறைந்த உள்ளீட்டு கரண்டை அவுட்புட் தேவையான கரண்டாக ஆம்பியர்கள் மாற்றுகிறது. ஏசி வெல்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் பின்வரும் பார்ட்ஸ்களை கொண்டுள்ளது: மெயின் பவர் சோர்ஸ், கேபிள், வெல்டிங் மெஷின் ஆர் டிரான்ஸ்ஃபார்மர், எலக்ட்ரோட் கேபிள், எர்த் கிளாம்ப், எலக்ட்ரோட் ஹோல்டர், எலக்ட்ரோட். இப்போது ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு பகுதியையும் அறிந்து கொள்வோம். மின்சார மூலாதாரத்தில் இருந்து மெயின் பவர் சோர்ஸ் வெல்டிங் மெஷினுக்கு மின்னோட்டத்தை வழங்குகிறது. கேபிள் ஆனது மெயின் பவர் சோர்ஸில் இருந்து வெல்டிங் டிரான்ஸ்ஃபார்மருக்கு கரண்டை கடத்துகிறது. வெல்டிங் மெஷின் ஆர் டிரான்ஸ்ஃபார்மர் இந்த செயல்முறையின் முக்கிய பகுதியாகும். இது இல்லாமல் மெஷின் வெல்டிங் செயல்முறையை செய்ய முடியாது. இது தேவைக்கேற்ப அவுட்புட் கரண்டை மாற்றுவதற்கு ஒரு கண்ட்ரோலரை உள்ளடக்கியது. எலக்ட்ரோட் கேபிள் ஆனது வெல்டிங் மெஷினில் இருந்து கரண்டை ஹோல்டர் அல்லது பேஸ் பிளேட்டுக்கு கடத்துகிறது. வெல்டிங் மெஷினை பேஸ் பிளேட் உலோகத்துடன் இணைக்க எர்த் கிளாம்ப் பயன்படுத்தப்படுகிறது. எலக்ட்ரோடை பிடிக்க எலக்ட்ரோட் ஹோல்டர் பயன்படுகிறது. இதனால் நாம் வெல்டிங் செயல்முறையை எளிதாகச் செய்யலாம். மறுபுறம் மின்சார கரண்டை எலக்ட்ரோடுகளுக்கு கடத்தும் ஒரு செயல்பாட்டில் ஹோல்டருக்கும் ஒரு பணி உள்ளது. பனிப்பொருட்கள் ஊடாக கரண்டை கடத்துவதன் மூலம் 2 பனிப்பொருட்களை இணைக்க எலக்ட்ரோட் பயன்படுகிறது. ஆக்சிஜனேற்றத்திலிருந்து வெல்டை பாதுகாக்கும் ஒரு ஃப்ளக்ஸ்
எலக்ட்ரோடில் உள்ளது. வெல்டிங் செயல்பாட்டின் போது பயன்படுத்தப்படும் கருவிகள் மற்றும் துணைப்பொருட்கள் பற்றி இப்போது அறிந்து கொள்வோம். முதலில் நாம் சிப்பிங் சுத்தியல் பற்றி அறிந்து கொள்வோம். படிமானம் ஆகிய வெல்ட் பீடை சுற்றியுள்ள கசடுகளை அகற்ற சிப்பிங் சுத்தியல் பயன்படுத்தப்படுகிறது. இது மீடியன் கார்பன் எக்கால் ஆனது மைல்டு எக்கு கைப்பிடி கொண்டது. கார்பன் ஸ்டீல் வயர் பிரஷ். இதன் உபயோகம் வெல்டிங்கிற்கு முன் துரு, ஆக்சைடு மற்றும் பிற அழுக்கு போன்றவற்றிலிருந்து பனிப்பொருளின் மேற்பரப்பை சுத்தம் செய்தல். கசடுகளை சிப்பிங் செய்து எடுத்த பிறகு பீடுக்கு இடையிலான வெல்ட் படிமானங்களை சுத்தம் செய்தல். வெல்ட் செய்தவற்றின் பொதுவான சுத்திகரிப்பு. இது கைப்பிடி கொண்ட ஒரு மரத்துண்டில் பொருத்தப்பட்ட எக்கு வயர்களால் ஆனது. சூடான பனிப்பொருளை பிடிக்கவும் பனியை சரியான இடத்தில் வைக்கவும் டாங்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. ஆர்க் கதிர்வீச்சிலிருந்து முகம் மற்றும் கண்களை மறைக்கவும் பாதுகாக்கவும் ஒரு வெல்டிங் ஹேண்ட்ஸ்கிரீன் மற்றும் வெல்டிங் ஹெல்மெட் பயன்படுகிறது. கசடை சிப்பிங் செய்யும்போது கண்களை பாதுகாக்க சிப்பிங் கண்ணாடிகள் பயன்படுத்தப்படுகின்றன. உடலை பாதுகாக்க ஏப்ரான் பயன்படுகிறது. இது தோலால் ஆனது மற்றும் கதிர்வீச்சு மற்றும் சூடான தெறிப்பிலிருந்து பாதுகாப்புக்காக அணியப்படுகிறது. மின்சார அதிர்ச்சி, கதிர்வீச்சு மற்றும் சூடான தெறிப்புகளில் இருந்து கைகளை பாதுகாக்க தோல் கையுறைகள் பயன்படுகின்றன. தொகுப்பாக நாம் இவற்றை கற்றுக்கொண்டோம். ஆர்க் வெல்டிங்கின் பகுதிகளை குறிப்பிடுதல், வெல்டிங் டிரான்ஸ்ஃபார்மர்களின் அம்சங்களை குறிப்பிடுதல், பல்வேறு வெல்டிங் துணைக்கருவிகளை பட்டியலிடுதல். எனவே ஆர்க் வெல்டிங்கின் பாகங்கள், வெல்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் மற்றும் அதன் துளை கருவிகளை பற்றியவை இவையே ஆகும். நீங்கள் அனைத்து கருத்தமைவுகளையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த அமர்வில் சந்திப்போம்.